நமது முதலமைச்சர் மருத்துவமனையிலே இருந்து வீடு திரும்பிவிட்டார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சைகளை எல்லாம் அவரது உடல் நன்றாக ஏற்றுக்கொண்டு விட்டது. இனி 3 நாட்கள் ஓய்வெடுத்த பிறகு அவர் தன்னுடைய வழக்கமான அலுவல்களை கவனிக்கலாம் என்று மருத்துவமனை பரிந்துரையும் செய்துவிட்டது. முதலமைச்சரும் அப்படியே கூறியிருக்கின்றார். 3 நாட்கள் ஓய்வெடுத்த பின்னாலே என்னுடைய வழக்கமான அலுவல்களை கவனிப்பேன், தமிழ்நாட்டுக்காக வழக்கம் போல வேலை செய்வேன் என்றும் கூறியிருக்கின்றார். முழுமையான உடல் நலத்தோடு அவர் தன்னுடைய கடமைகளை செவ்வனே செய்ய வேண்டும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை, எந்த மாற்று கருத்தும் இருக்கவும் முடியாது. ஆனால் வழக்கமான அலுவல்களை கவனிக்க வேண்டும் என்பதுதான் உண்மையே தவிர அதை வழக்கமான முறையிலேயே அவர் செய்துவிடக்கூடாது. 6 நாட்கள் மருத்துவமனையிலே இருந்துவிட்டு பிறகு வீடு திரும்பிய பின்னால் அவர் சிறிதாவது சிந்தித்தால் நல்லது. சில சமயம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற ஓர் எதிர்பாராத திருப்பம், ஓர் எதிர்பாராத நிகழ்வு நம்மை முற்றிலுமாக மாற்றி விடுவதும் உண்டு. வாழ்க்கையின் நிலையாமை புரியும், செய்ததெல்லாம் தவறு என்று புரியும். அதன் பிறகு முற்றிலும் புதியதான ஒரு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து பழைய குற்றங்களையெல்லாம் விலக்கி கொண்டு நல்ல பாதையிலே செல்ல ஆரம்பிப்போம். பல பக்தர்களும் ஞானிகளும் கூட, ஆன்மீக வாழ்க்கையிலே மிகச்சிறந்து விளங்கியவர்கள் கூட தங்களுடைய சிறு வயதிலே அல்லது இளமை காலத்திலே பெரிய தவறுகளை எல்லாம் செய்திருக்கின்றார்கள், வேண்டாத வேலைகளை எல்லாம் நிறைய செய்திருக்கின்றார்கள். ஆனாலும் பிற்பாடு நல்ல முறையிலே திருந்தி வாழ்ந்திருக்கின்றார்கள், நாட்டுக்கு ஓர் உதாரணமாக திகழ்ந்திருக்கின்றார்கள். நமது முதலமைச்சரின் விஷயத்திலோ பழைய பாக்கியே இன்னும் நிறைய மீதம் இருக்கின்றது. தந்தை செய்த பாவம் தனையன் தலையிலே விடியும் என்று பொதுவான ஒரு நம்பிக்கை நம்மிலே உண்டு. அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாரத்தை ஏற்கனவே சுமந்து கொண்டிருக்கின்றார் நமது முதலமைச்சர். அவரது தந்தையாகிய கருணாநிதி தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் சீரழித்தார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அது திமுகவுக்கும் தெரியும். ஏனென்றால் எந்த தேர்தலின் பொழுதும் கருணாநிதியின் ஆட்சியை கொடுப்போம் என்று அவர்கள் வாக்குறுதி கொடுப்பதே இல்லை. ஏனென்றால் கருணாநிதி ஆட்சியின் லட்சணம் என்ன என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். எனவே அவருடைய தனையனாகிய ஸ்டாலின் மிக மிக சிறப்பான ஓர் ஆட்சியை தந்து தன்னுடைய தந்தை செய்த குற்றங்களில் இருந்தெல்லாம், அவற்றின் விளைவுகளிலே இருந்தெல்லாம் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும். கெடுவாய்ப்பாக இப்பொழுது வரை அப்படிப்பட்ட ஒரு நல்ல திருப்பம் ஏற்படவே இல்லை. திமுக தன்னுடைய பழைய பாணியிலே தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதனால் அந்த கட்சியை திமுக திருந்த முடியாத கட்சி, திருத்த முடியாத கட்சி என்றும் சொல்வதுண்டு. எனவே அந்த கட்சி திருந்தி தமிழகத்துக்கு நல்லாட்சி கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று என்னுடைய மனமே ஒரு மூலையில் இருந்து எனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் தமிழ்நாடு முன்னேற வேண்டும், நல்லபடி வளம் பெற வேண்டும், நல்லபடி வாழ வேண்டும் என்கின்ற ஆசையினாலே தான் இதை சொல்கின்றேன். ஆனால் அது என்னுடைய ஆசைதானே தவிர அது 99% நிறைவேறப் போவது இல்லை என்பதை நன்றாகவே உணர்கின்றேன். அப்படிப்பட்ட நிலைமையிலே தமிழ் மக்களின் வாக்காளர்களின் பொறுப்பு தான் மிக மிக அதிகமாகின்றது. திமுக திருந்தவில்லை என்றால் மோஸ்ட் ப்ராபப்ளி திருந்த போவது இல்லை. அதை அடியோடு புறக்கணித்து அழித்து கடலிலே தூக்கி போட்டு விடுவது ஒன்றுதான் தமிழ்நாடு உய்வதற்கு ஒரே வழி. பேராசைப்படாமல், இலவசங்களுக்கு ஆசைப்படாமல், வாக்களிப்பதற்கு திமுகவிடமிருந்து எக்கச்சக்கமாக பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த திமுகவுக்கு வாக்களிக்காமல், வாக்காளர்கள்தான் தங்களை தாங்களே காத்துக்கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டையும் காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் அடிப்படையிலேயே மக்கள் சரியில்லை என்றால், மக்களின் மனநிலை சரியாக இல்லை என்றால், மக்களாட்சி, ஜனநாயகம் என்கின்ற ஆட்சி முறை மட்டுமே நல்ல பலன்களை தந்துவிடாது. வாக்காளர்கள் மன முதிர்ச்சியோடும் அறிவோடும் வாக்களித்தால்தான் அந்த ஜனநாயகம் உருப்படும். தமிழகத்திலே பொதுமக்களை ஏமாற்றுவது மிக மிக சுலபம். ஏனென்றால் அவர்கள் ஆசை வசப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆசையிலே தவறில்லை. ஆனால் எந்த ஆசை எப்படிப்பட்ட நிலைமையிலே கொண்டு போய்விடும் என்பதை பற்றி அவர்கள் சிந்திப்பதில்லை. அப்படிப்பட்ட மனநிலையிலே இருக்கின்ற மக்களை யாருமே சுலபமாக ஏமாற்றி விடலாம். அதுவும் திமுக என்றால் ஏமாற்றுவதிலே கை தேர்ந்தவர்கள். பொய்களை சொல்லி உருட்டுக்களாக உருட்டி மக்களை ஏமாற்றுவதிலே அவர்கள், அந்த கட்சி முதல் இடம் பிடிக்கின்றார்கள். எனவே திமுக திருந்த வேண்டும் என்று கூறுவதை விட தமிழ் மக்கள் தங்களை தாங்களே திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். எப்படியும் இந்த திமுக ஆட்சி முடியும் பொழுது தமிழகம் மிக மோசமான நிலைமையிலே இருக்கும். தலைக்கு மேலே கடன் சுமை,
அதை தவிர கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் சில வருடங்களுக்கு முன்பு பஞ்சாப் இருந்த நிலைமையிலே இன்று தமிழ்நாடு இருக்கின்றது. பல சந்தர்ப்பங்களிலே பலவிதமான இலவசங்களை பெற்று வாழ்வது திருடி தின்பதற்கு சமம் என்பது புரியாத ஒரு மக்கள் கூட்டம். இப்படிப்பட்ட நிலைமையிலே பாஜகவே ஆட்சி அமைத்தாலும் சரி, அண்ணாமலையே முதல்வரானாலும் சரி, தமிழ்நாட்டை விரைவிலே சரி செய்துவிட முடியாது. பல வருடங்கள் ஆகும். அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் திமுகவே ஆட்சி கட்டிலே அமர்ந்தால் தமிழ் மக்களின் நிலைமை விபரீதமாக போய்விடும். மாற்றம், முன்னேற்றம் என்பதை மனத்திலே வைத்துக்கொண்டு மக்கள் வாக்களித்தால்தான் விடிவு காலம் பிறக்கும். இல்லை என்றால் என்னை போன்றவர்கள் சொல்வதையெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். மக்கள் தங்களுக்கு தோன்றியதை வழக்கம் போல செய்து கொண்டே இருப்பார்கள். எந்த விதமான நல்ல மாறுதலும் ஏற்பட போவது இல்லை. ஜனநாயகத்திலே மக்கள்தான் இறுதி எஜமானர்கள் என்று சொல்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பை மக்கள் முழுமையாக உணர்ந்தால்தான் தமிழ்நாட்டுக்கு நல்ல காலம் பிறக்கும். இல்லை என்றால் பிறக்காது. அவ்வளவுதான். இதற்கு மேலே இதை பற்றி சொல்வதற்கு எதுவுமே இல்லை. வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.